வணக்கம் செல்வராஜ். இந்த தருணத்துல உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம உறவினர் அனைவருக்கும் நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் ஓஎஸ் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு, அதுவும் நீங்க துணைத் தலைவராக அறிவித்த நாளிலிருந்து தேர்தல் வரையிலான அந்த கால இடைவெளி ரொம்ப குறைவா இருந்தது. எப்படி சமாளிச்சீங்க? நாங்க ரொம்ப ஷார்ட் டூரேஷன் தான். ஏன்னா நாங்க முன்னாடி பிளான்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணோம்னா ஏவி8 தான் முக்கால்வாசி வாட்ஸ்அப்ல நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணி அதை எல்லாத்துக்கும் ரீச் பண்ற மாதிரி பண்ணோம். அதே மாதிரி கொஞ்சம் போஸ்டர்ல கொஞ்சம் பேருக்கு பண்ணோம். ஸோ கொஞ்சம் ஷார்ட் டூரேஷன் தான். பட் கொஞ்சம் கிரியேட்டிவா திங்க் பண்ணனால கொஞ்சம் ஈஸியா ஒர்க் பண்ணனால எங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சதுண்ணா. வெற்றி பெற்று இருக்கீங்க. பெரிய சவால்கள்லாம் காத்து இருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? தேங்க்யூண்ணா. இந்த வெற்றி நம்ம உறுப்பினர்களால நம்மளோட உறவினால கிடைச்ச வெற்றி தான். ஸோ இது இண்டிவிஜுவல் மட்டும் செஞ்சு எல்லாம் செய்ய முடியாது. ஸோ எல்லாம் சேர்ந்துதான் அடுத்தடுத்து மூவ் பண்ணலான்னு இருக்கோம்னா. ஸோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தலைவர், பொருளாளர், செயலாளர் எல்லாம் சேர்ந்து நம்ம சங்க நலத்துக்காக அடுத்து ஒரு திட்டத்தையும் நாங்க எல்லாத்தையும் திட்டமிட்டு பிளான் பண்ணி பண்ணலான்னு இருக்கோம். தேங்க்யூ. நீங்க காலேஜ் சைடு, உங்களுக்கு நர்சிங் ஸ்கூல் சைடு அவ்வளவு விவரம் தெரியாதுன்னு சொன்னாங்களே, அதை பத்தி உங்க கருத்து? ஆமாண்ணா. ஆனா இப்ப என்னன்னா, இப்போ நவம்பர்ல ஏதாவது கவுன்சிலிங் வந்துச்சுன்னா ஸ்கூல் ஆஃப் நர்சிங் கூட சேஞ்ச் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குண்ணா. ஆனா அது இன்னும் கன்ஃபார்ம் இல்லை. பட் மேபி மாத்தலாம்னு மாத்தலாம். செவிலியர் சிற்பி விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது, அப்புறம் பாத்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு மேல பணியில இருந்து ஓய்வு பெற்றவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை, இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுத்துவீங்க? ஆமாண்ணா. இதுல ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நம்ம அவார்டு கொடுக்கறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே நம்ம ஸ்டாஃப் நர்ஸா இருக்கும்போது நிறைய அவார்ட் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அதை இன்னமும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி நம்ம ஃபேக்கல்டிஸ் எல்லாம் கொடுக்கலான்னு இருக்கோம். அதே மாதிரி ஒன்னொன்னுமே ஏற்கனவே வேற டிபார்ட்மெண்ட்ல அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் முயற்சி எடுத்தா போதும். அவங்களாம் நல்லா தெரியும், கொஞ்சம் முயற்சி எடுத்தாலே எல்லாத்தையும் ஃபில்ஃபில் பண்ணலாம். ஒரு சிலருக்கு ரொம்ப முயற்சி பண்ற மாதிரி இருக்கும். அரசியல் மூலியமாவோ இல்லைன்னா அரசு மூலியமாவோ இல்லைன்னா சட்டம் மூலியமாவோ முயற்சி பண்ண வேண்டியிருக்கும். ஏற்கனவே நாங்க சொன்னதான். ஸோ அந்த டைப் முயற்சி எல்லாம் நம்ம அனைத்து நம்ம உறவினர்களோட ஹெல்ப்போட சேர்ந்து கண்டிப்பா ஃபில்ஃபில் பண்றதுக்கு நாங்க முழு முயற்சி எடுப்போம்னு சொல்லிக்கிறோம். அப்புறம் செவிலியர் சங்கத்துல காட்டின அளவுக்கு செவிலியர் போதக சங்கத்துல நீங்க ஆர்வம் காட்டலன்னு மேலும் ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல இருக்கேன். ஆக்சுவலா தேங்க்ஸ் தான் சொல்லிக்கணும். அதுக்கு ஏன் அப்படின்னா, நம்ம செயல்படாம இருந்தாதான் தப்பு. நான் ஏதோ நம்ம சங்கத்தால இல்லைன்னா செவிலியர் சங்கத்தால செயல்பட்டேன்னு சொன்னதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். மேம்பாடு மட்டும் தொடர்ந்து இருக்குன்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி. நான் எப்பயுமே செயல்பாடு இல்லாம இருக்கிறதா தப்பு. நான் செவிலியர் சங்கமா இருந்தாலும் சரி, செவிலியர் போதக சங்கமா இருந்தாலும் சரி, தொடர்ந்து செயல்படுறேன் சொல்லி அவங்க ஒத்துக்கினதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அந்த டைம்ல. அப்புறம் தேர்தலுக்கு ரொம்ப குறைவான நாள் இருந்த போது நீங்க மேற்கொண்ட அந்த தேர்தல் பிரச்சாரம், வாட்ஸ்அப்ல வெளியிட்ட வீடியோஸ், அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. எப்படி? என்னன்னா, ஜனங்கிட்ட நம்ம உறவுகிட்ட சீக்கிரமா ரீச் ஆகணும்னா என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசித்தோம். நம்ம என்னதான் பேசினாலும் என்னதான் இது பண்ணாலும் கொஞ்சம் ஒரு அட்ராக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக கொஞ்சம் பிளான் பண்ணி, ஓகே எங்க அதுக்கு டீம் இருக்காங்கல்ல, எங்க டீம் கிட்ட சொல்லி எப்படி நம்ம ஈஸியா ரீச் பண்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கச்சலாம் போட மாட்டோம். அந்த டைமிங் ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளதான் இருக்கணும். அது மாதிரி ஒன்னொன்னு ஒரு பிளான் பண்ணி, ஸோ இதுக்குள்ள ஈஸியா ரீச் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டுதான் மெயின் பிளான் எங்களுக்கு. ஸோ அதனாலதான் அந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். அப்புறம் உங்க வாக்குறுதியில சங்கம் வன்மைப்படுத்தப்படுவாங்கிற பக்கத்துல எல்லாத்துக்கும் மேல சங்கத்துக்கான தனி ஆடிட்டர், தனி வழக்கறிஞர், இதெல்லாம் எப்படி வடிவமைக்கப்பட்டது? இப்ப இதெல்லாம் எப்படி எங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னா, நிறைய இடத்துல ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டட், நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. சோ அதையே நம்ம சங்கத்துல காணக்கூடாது. ஓகே, இந்த ஆடிட்டரா இருக்கும், வழக்கறிஞரா இருக்கும், எல்லாமே நம்மளுக்கு நீட் பேஸ். கண்டிப்பா இதெல்லாம் தேவை. சோ எதெல்லாம் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி நம்ம சொந்தக்காரங்க சொன்னாங்களோ, நம்ம உறவினர்கள் சொன்னாங்களோ, அதைத்தான் நாங்க அறிக்கையா இது பண்ணிருக்கோம். ஒரு சிலதெல்லாம் எவ்வளவு குயிக்கா முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் ஒரு டார்கெட் வச்சிருக்கோம், இதுக்குள்ள இது முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. சோ அதனால ஒன்னொன்னையும் சீக்கிரமா வெளியிடுவோம். இந்த தேர்தல்ல நீங்க எதிர்பார்த்தது என்ன, எதிர்பார்க்காதது என்ன? இந்த தேர்தல்ல நம்ம எதிர்பார்த்தது ஃபர்ஸ்ட் சொல்றேன். எதிர்பார்த்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய டீம் ஆகும். ஏன்னா 10 வருஷம் எலெக்ஷனே இல்லாதனால நிறைய பேர் இன்வால்வ் ஆகி வருவாங்க அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா அந்த மாதிரி வரல. ஸோ அது கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்த்தது அதான். நிறைய டீம் வந்துச்சுன்னா நல்ல போட்டி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அது இல்லாம போச்சு. ஸோ எதிர்பாராதுன்னா நான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் என்னது, அப்புறம் இந்த வெற்றியா கூட வச்சுக்கலாம். இன்னொன்று எதிர்பாராது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யார் நண்பர்கள் யார் எதிரிகள் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸா இருந்துச்சு.
அதை விட எனக்கு நண்பர்கள் தான் நிறைய கிடைச்சாங்கன்னு சொல்லுவேன். இந்த தேர்தலில் எனக்கு எதிர்பார்க்காம நிறைய நண்பர்கள் நிறைய சைட்ல இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நண்பர்கள் நிறைய எதிர்பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னன்னா, இன்னொரு எதிர்பார்க்காது, நான் படிச்ச டிப்ளமோ படிச்ச கோயம்புத்தூர், நான் போஸ்ட் பேசிக் படிச்ச சேலம், இந்த இன்ஸ்டியூஷனுக்குலாம் நான் போற மாதிரி நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நான் மாதிரி பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. பட் அதெல்லாம் போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமத்தும் இந்த இது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சுன்னா இந்த தேர்தலுக்கான. மகிழ்ச்சி செல்வராஜ், உங்க சங்கப்பணி அனைவரும் பாராட்டுபடி அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கும் நம்ம சங்க உறவினருக்கும் ரொம்ப தேங்க்யூ வெரி மச் தான். நான் ஏற்கனவே ஒரு இது முயல் கதை எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ என்னன்னா, அதே முயலும் ஆம கதை. முயல் என்ன பண்ணுச்சுன்னா, இப்போ ரேஸ் வச்சாங்க, ரெண்டுத்துக்கு ரேஸ் வைக்கும்போது 2024. ஸோ இப்போ என்ன பண்ணுச்சுன்னா, முயல் வந்து ரேஸ் வைக்கும்போது முயல் ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் ஓடி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ரவுண்ட், இப்போ 24 நாள் செகண்ட் ரவுண்ட். அப்போ என்னன்னா, முதல் தரையில வச்சாங்க, அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ள வச்சாங்க. தண்ணிக்குள்ள வைக்கும்போது ஆமை ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. ஸோ அதனால என்னன்னா, நம்ம சங்க உறுப்பினர் எல்லாத்துக்கும் ஒன்னே ஒன்று தான் சொல்லிக்க விரும்புறேன். வாய்ப்புக்காக ரெடியா இருங்க. நம்மளுக்கு வந்து நம்ம எப்பயுமே வந்து இதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் மேல எதுவுமே கிடையாது. நம்ம வாய்ப்புக்காக காத்திருந்தோம்னா எல்லாமே வந்து வின் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால எல்லாம் பி ரெடி ஃபார் விக்டரி. ஸோ அதுதான் எல்லாம் நான் சொல்றேன். ஸோ நீங்க எனக்கு ஓட்டு அளிச்சவங்களுக்கு, ஓட்டு அளிக்காதவங்களுக்கு, எனக்கு இந்த டெக்னிக்கல் ஒர்க்கு மற்ற எல்லா ஒர்க்குக்கும் ஹெல்ப் பண்ண அனைத்து ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் இந்த தருணத்துல நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுக்காக நான் இன்னையில இருந்தே பணியாற்ற ரெடியா இருக்கேன். ஸோ எங்களோட ஒர்க் வந்து இனிமே வந்து உங்களுக்கானதா இருக்கும் இந்த தருணத்துல சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி, வணக்கம்.